வணக்கம். தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் ஒரு சாதாரண வாழ்க்கையாக உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அனைவருக்கும் எளிதாக தெரியும். ஆனால் உள்ளே இறங்கி ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு கவலைகள், அவ்வளவு கஷ்டங்கள், சிறு வயதிலிருந்து உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். பல அனுபவங்கள் உங்களுக்கு சின்ன வயதிலிருந்து அனுபவங்கள், சோதனைகள், பல வேதனைகள், மனக்காயங்கள் நிறைந்த ஒரு பயணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். மற்ற ராசிக்காரங்க அனைவரும் 25-30 வயசுல அனுபவிக்க வேண்டியதை நீங்க 15 வயசுலயே அனுபவிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, குடும்பத்துல பெற்றோர்கள் யாராவது ஒருவர் இல்லாமல் இருப்பார்கள். இதனால் உங்களுடைய குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தை கண்டு கொள்ளவே மாட்டார்கள். உங்களுடைய பெற்றோர்களை அப்படியே விட்டு விடுவார்கள். நீங்கள் தான் உங்களுடைய பெற்றோர்களுக்காக எவ்வளவோ ஓடி ஆடி செஞ்சு குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருப்பீர்கள். அந்த அளவுக்கு சில சோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சொந்த வீடு கூட இல்லாமல் இருந்த உங்களுக்கு நீங்கள் வெளிநாடு செல்வது, ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிப்பது, அது இது அப்படி இப்படின்னு பண்ணி நீங்க அவங்களே ஒரு சொந்த வீடு கட்டுவதாக இருக்கட்டும், நிலம் வாங்குவதாக இருக்கட்டும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு இப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்திருப்பீங்க. ஆனால் திருமணம் மட்டும் இன்னும் சில தனுசு ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு சிலருக்கு ஆகாமல் இருக்கும். அவர்களும் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நன்றாக மாறிவிடும். திருமணமான நபர்கள் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்துடன் சேர்த்து உங்களுடைய பெற்றோர்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. வெளியில் நீங்கள் மிகவும் தைரியமான ஒரு நபராகவும் எதையும் சிரித்து சமாளிக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் தெரிந்தாலும் உங்களுடைய உள்ளத்தில் நடந்த காயங்களை முழுமையாக யாரும் அறியாமல் இருப்பார்கள். இதனால் உங்களுக்குள்ள என்ன நடந்தது, உங்களுடைய முன்னாள் காலங்கள் எப்படி இருந்தது என்று அனைவரும் அறியாமல் திகைத்து கொண்டு இருப்பார்கள். சில நேரங்களில் நீங்கள் சந்தித்த மனக்காயங்கள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். அதிலிருந்து அதை நினைத்து பார்த்தால் அது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களை பாதித்த ஒரு விஷயமாக இருக்கும். உங்களால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு அளித்த ஒரு ஒரு சம்பவமாக அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அந்த காயங்கள் நீங்கள் வெளியில் காட்டாமல் அமைதியாக உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு இன்ன வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டுதான் வருவீர்கள். அது இந்த ஒரு நேரத்தில் வேறொரு நபரின் மூலம் அவர் அவங்க உங்க வீட்டு பக்கத்துல உங்களுடைய பெற்றோர்களிடமோ இல்லை உங்களுடைய உறவினர்களிடமோ கூறும் பொழுது மட்டுமே தெரியும் உங்களுக்கு அப்படிப்பட்ட காயங்கள் உங்களுடைய மனதிலும் இருக்கிறது, உங்களுடைய உடலிலும் இருக்கிறது என்று. தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இருந்த மனக்காயங்கள் பல காரணங்களால் உருவாகியிருக்கும். ஒண்ணு, கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் செய்த துரோகங்கள் என அனைவருமே உருவாக்கிய சில பிரச்சனைகளால் மட்டுமே மனக்காயங்கள் என்பது உங்களுக்கு உருவாகி இருக்கும். நீங்கள் யாரையும் நம்பினால் முழுமையாக நம்பி விடுவீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். யாரையும் பாதிக்காத நல்ல மனம் கொண்டவர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். அதனால எல்லா விதமான மனிதர்களும் உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். இவனுடன் இருந்தா இவன் நம்மளை பார்த்து கொள்வான், நம்மளை செலவு செய்ய விட மாட்டான் என்ற எல்லா விதமான நினைப்பும் உங்கள் மீது நிச்சயமாக வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த நல்ல மனதை சிலர் தவறாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நம்பியவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய மனதை காயப்படுத்தியிருக்கலாம். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான சில பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இருந்த மனக்காயங்களை உருவாக்கிய 4 முக்கியமான நபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். முதல் நபராக விளங்குபவர் நீங்கள் மிகவும் நம்பிய ஒரு நண்பர். அவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பார். உடைத்தது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எதிராக அவர் ஒரு செயலை செய்துவிட்டு வருவார். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடக்கும். 2வது நபர் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக இருந்த ஒருவர். அந்த ஒரு நபர் உங்களுடைய உணர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு தூரமாக சென்ற ஒரு நபராக இருப்பார். 3வது நபர் பணம் அல்லது வேலை தொடர்பாக உங்களை ஏமாற்றிய ஒருவராக கூட இருக்கலாம். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். 4வது நபர் குடும்பத்தில் இருந்தே உங்களை சரியாக புரிந்து கொள்ளாத ஒருவர் உங்கள் குடும்பத்தில் தான் இருப்பார். அது உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் அவர் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டு ஆனால் உங்களுடனே இருப்பார். ஆனால் உங்களை மட்டும் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சில நேரங்களில் தலைகீழாக மாற்றி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். முன்பு இருந்த மகிழ்ச்சி குறைந்திருக்கும். உங்களுடைய மனதில் ஒரு அமைதியான தனிமையானது உருவாகியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மிகவும் விரும்பிய ஒருவர் உங்களை விட்டு சென்ற ஒரு அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு பிரிவு உங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய மனவேதனையை கொடுத்திருக்கலாம். இந்த ஒரு நேரத்தில் என்ன தவறு செய்தேன் என்று கூட நீங்கள் உங்களை கேள்வி கேட்டிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும்.
ஆனால் பல நேரங்களில் இந்த ஒரு பிரிவானது உங்களுடைய தவறு காரணமாக இல்லாமல் சூழ்நிலை காரணமாக நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்களின் வாழ்க்கையில உங்களுடைய நல்ல மனதையே சிலர் தவறாக பயன்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் அதையே பலர் பலவீனமாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள். இதனால் தான் சில நேரங்களில் நீங்கள் நல்லது செய்தவர்களிடத்திலே கெட்ட அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சந்திச்சிருப்பீர்கள். யாருக்கு நல்லது இனிமேல் நம்ம நல்லதே செய்யக்கூடாது ஒரு எண்ணமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடும். ஏன் அப்படின்னா நீங்க நல்லது செஞ்ச ஒரு இடத்தில் கூட உங்களுக்கு தொடர்ந்து தீமைகளானது உருவாகும். அந்த தீமைகளிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் நீங்கள் தவிர்த்து கொண்டு இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் குடும்பத்துடன் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சில நேரங்களில் பணம் தொடர்பான கவலைகள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட இருக்கலாம். இந்த எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் அமைதியாக சமாளித்து கொண்டு வந்து கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் தொடர்ந்து பிரச்சனைகள் உங்களை தாக்கி கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வியானது இருக்கும். ஏன் கடவுள் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய காலம் அவ்வளவு மோசமான ஒரு காலமாக இருந்திருக்கும். உங்களுடைய கவலைகள் கூட உங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் சில நேரங்களில் உங்களுடைய மனதை நிச்சயமாக பாதித்திருக்கும். இதுவரை உங்களை விமர்சித்தவர்கள், உங்களை குறைத்து பேசியவர்கள் கூட இனிமேல் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீங்கள் நினைத்ததெல்லாம் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை விமர்சித்தவர்களும், உங்களை தப்பா பேசியவங்களும் உங்களுடைய முதுகு பின்னால நீங்களே நல்லாவே இருக்க மாட்டேன், உன் வாழ்க்கையில நீங்களே என்னதான் பண்ண போற அப்படின்னு பேசியவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படுகின்ற வகையில் உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு முன்னேற்றம் அனைவரின் வாயையுமே பொத்துகின்ற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே நேரத்தில் உங்களை விட்டு தூரமாக சென்ற ஒருவர் கூட சில காலத்திற்கு பிறகு உங்களை நினைத்து மீண்டும் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் உங்கள் மீது அன்பு இருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுடைய முன்னேற்றம், அந்த முன்னேற்றத்தின் காரணமாக மட்டுமே உங்களை அவர்கள் பின்தொடர்ந்து வருவார்கள். இது சில நபர்கள், சில உறவினர்கள் என அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக நீங்க செய்திருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. இதனால உங்களுக்கு மதிப்பும் அதிகமாகவே ஏற்படும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில பணம், வேலை, தொழில் தொடர்பான ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ஒரு நேரமானது இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து கூட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி நிச்சயமாக நகர்ந்து போய்கொண்டே இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்களின் வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கலாம். ஒரு புதிய நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு புதிய நபரால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவராக இருப்பார். கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றி விடுவார். இவர் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடியவர். உங்களுடைய வாழ்க்கையில இருந்த தனிமையை குறைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார். இதனால் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தொடர்ந்து ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு சென்று விடுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல திருப்பங்கள் வர தொடங்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த சில விஷயங்கள் மெதுவாக முன்னேற ஆரம்பிக்கும். முன்னேறி நல்ல ஒரு இடத்தை நோக்கி சென்றுவிடும். நீண்ட நாட்களாக மறைத்து இருந்த அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்ட கதவு இப்போது வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த அதிர்ஷ்டங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு பலனானது உங்களை தேடி வரும். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர தயாராக இருக்கிறார். அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக நல்ல ஒரு பாதையில் கொண்டு சென்று விடுவார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நன்மைகளானது உருவாகி கொண்டே இருக்கும். எனவே தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்காது.